மயிலாடுதுறையில் குடுகுடுப்பைக்காரர் போல வேடமணிந்து திமுகவினர் நூதன முறையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர். கொள்ளையில்லாத ஆட்சி நடைபெற வேண்டுமானால் திமுகவிற்கு ஓட்டு போடுங்கள், ஜக்கம்மா சொல்றா என பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அதுக்கு முக ஸ்டாலின் தான் காரணம்னு சொல்லி ஜக்கம்மா சொல்றா. அதனால ஜக்கம்மா என்ன சொல்றான்னா, திமுக ஓட்டு போட சொல்லி ஜக்கம்மா சொல்றா. திமுக ஓட்டு போட்டாதான் நமக்கு நல்ல காலம் இருக்குன்னு சொல்லி ஜக்கம்மா சொல்றா. பிரதமர் மோடி இது வரைக்கும் நமக்கு 15 ரூபாயாச்சும் கொடுத்திருக்காரான்னு சொல்லி ஜக்கம்மா கேட்கிறா. முக ஸ்டாலின் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னாரு, மகளிர்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் தரப்படுன்னு. இன்னைக்கு எல்லா பெண்களுக்கும் குடும்ப அட்டைகளுக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுத்திருக்காருன்னு சொல்லி ஜக்கம்மா சொல்றா. காலேஜ் போற பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்னைக்கு 1000 ரூபாய் மாசம் கொடுக்குறாருன்னு சொல்லி ஜக்கம்மா சொல்றா. கொடுத்து காலை உணவு திட்டத்தை கொடுத்தது முக ஸ்டாலின் தான் சொல்லி ஜக்கம்மா சொல்றா. அதனால திமுக தலைவர் முக ஸ்டாலின் யார சொல்றாரோ அவருக்கு ஓட்டு போட சொல்லி ஜக்கம்மா சொல்றா. இந்த மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தா நாடு நாசமா போயிடும், வீடெல்லாம் வீதிக்கு நடக்குதுன்னா முக ஸ்டாலின் தான் காரணம்னு சொல்லி ஜக்கம்மா சொல்றா. இன்னைக்கு நாடு நாசமா போயிட்டு இருக்குன்னு சொல்லி ஜக்கம்மா சொல்றா. இன்னைக்கு கொள்ளையடிச்சு அதானியும் அம்பானியும் வாழ வச்சிட்டு இருக்காரே, இந்த மோடி வேணுமா அல்லது முக ஸ்டாலின் பார்த்து செய்யறாரே, நமக்கெல்லாம் தாயுள்ளத்தோடு செய்யற முக ஸ்டாலின் வேணுமான்னு சொல்லி ஜக்கம்மா கேட்கிறா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.